ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெஸ்ட் என்ஜியில் இருக்கிற டெஸ்ட் கேசஸ்லாம் எப்படி பேரலாக ரன் பண்ணணுன்ட்டு. டெஸ்ட் என்ஜியோட நேச்சர் என்னென்னா, ஒரு டெஸ்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த டெஸ்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு 3 டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். இது என்ன பண்ணோம்னா, குரோம் டிரைவரை லான்ச் பண்ணோம். அதில் google.com பேஜ் URL லோட் ஆகும். ஓகேவா? பேசிக்கலி லான்ச் குரோம். அண்ட் செகண்ட் டெஸ்ட் மெத்தட் லான்ச் ஃபயர்ஃபாக்ஸ். இதுலேயும் google.com லோட் ஆக போகுது. அண்ட் தேர்ட் டெஸ்ட் மெத்தட் லான்ச் எட்ஜ் ப்ரௌசரில் google.com லோட் ஆக போகுது. இந்த மாதிரி 3 டெஸ்ட் மெத்தட் நான் எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எட்ஜ் ஓப்பன் ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் குரோம் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் google.com லோட் ஆக போகுது பாருங்க. பார்த்தீங்களா? google.com லோட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டெஸ்ட் மெத்தடாக ரன் ஆகுது. இதுதான் நேச்சர் ஆஃப் டெஸ்ட் என்ஜின். சரியா? இப்போ நம்மளோட ஸ்கோப் என்னன்னா, இது எப்படி பேரலாக ஒன்று ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது பேரலாக இன்னொன்று ரன் பண்ணோம். என்னால் மொத்த டெஸ்ட் கேஸும் 1 by 1 ரன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எனக்கு பேரலாக ரன் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னா அதுக்கு டெஸ்ட் என்ஜியில் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ testng.xml ஃபைலுக்கு போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்எம்எல் எப்படி கிரியேட் பண்ணுன்றதெல்லாம் ப்ரீவியஸ் செஷன்ஸே நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு சூட்குள்ளே ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட கிளாஸ் parallel execution 1.javaன்றது தான் நம்மளோட ஃபைலு. சரியா? இதை இங்கே மேப் பண்ணணும். கிளாஸஸ்குள்ளே கிளாஸ் நேம் ஈக்குவல் டு college.forms. இதெல்லாம் பேக்கேஜ். சரியா? college.forms பேக்கேஜ்குள்ள parallel execution 1 அப்படின்ற இந்த ப்ரோக்ராமை நான் மென்ஷன் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்எம்எல் ரன் பண்ணாலும் அதே ப்ரோக்ராம் ரன் ஆகும். சரியா? இப்போ நான் ரன் பண்றேன். திரும்பவும் எனக்கு சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, எட்ஜ் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் குரோம் ப்ரௌசர் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸ் லோட் ஆகுது. ஃபயர்ஃபாக்ஸ்லையுமே google.com லான்ச் ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சூட் லெவலில் இதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். இது எக்ஸிக்யூட் பண்ணுற ஆர்டரை சூட் ஸ்பேஸ் parallelனு ஒரு கீவேர்ட் இருக்கு. parallel ஈக்குவல் டு மெத்தட்ஸ் நம்ம கொடுத்தா போதும். ஓகேவா? சூட் parallel ஈக்குவல் டு மெத்தட்ஸ் நேம் ஈக்குவல் டு ஆட்டோமேஷன் சூட். ஃபைன். இப்படி நம்ம கொடுக்கறது மூலமா என்ன நடக்கும்னா, இந்த கிளாஸஸ்குள்ள என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்கோ அந்த எல்லா மெத்தடும் parallel ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ நான் ரன் பண்றேன். ரன் as testng சூட். பாருங்க, எல்லாமே அட் டைம்ல ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, குரோம் ஓப்பன் ஆயிடுச்சு, எட்ஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபயர்ஃபாக்ஸில் அப்ளிகேஷன் லோட் ஆகுது தான் டைம் ஆகுது தவிர எல்லாமே அட் டைம்ல ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? அதை நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களால் அதை விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஒரு வேர்டு போகிறது மூலமாகவே நம்மளால் டெஸ்ட் என்ஜியில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. எங்கே? அந்த எக்ஸ்எம்எல்குள்ள கீவேர்டாக போடணும். ஒன்று parallel ஈக்குவல் டு மெத்தட்ஸ். இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னா இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, parallel execution 1ன்ற ஃபைல்குள்ளே தானே இந்த எல்லா மெத்தடும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், parallel execution 2ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு கிளாஸு. இதுக்குள்ள ஒரு மெத்தடை மட்டும் மூவ் பண்ணுறேன். இதில் எந்த மெத்தடை மூவ் பண்ணலாம்? இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த மெத்தடை மூவ் பண்ணலாம். கட் பண்ணி இங்கே போட்டுடுறேன் parallel execution 2ல. ஓகேவா? ஸோ parallel execution 1ல 2 மெத்தட் இருக்கு, parallel execution 2ல ஒரு மெத்தட் இருக்கு. ஃபைன். இப்போ என்னன்னா, testng.xmlக்குள்ள எனக்கு மெத்தட் லெவலில் parallel ரன் பண்ண வேணாம், கிளாஸஸ் லெவலில் parallel ரன் பண்ணால் போதும்னு நீங்கள் கொடுக்கலாம். சரியா? அண்ட்
என்னென்ன கிளாஸஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஒரு கிளாஸ் வந்து parallel execution 1, ரெண்டாவது கிளாஸ் வந்து parallel execution 2. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வேணால் கிளாஸஸ் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸாம்பிளுக்காக 2 சொல்கிறோம். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் பேரலாக ரன் ஆக ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் ரன் ஆக ஆரம்பிக்கும் போது செகண்ட் கிளாஸில் எட்ஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஃபயர்ஃபாக்ஸ் ரன் ஆகுது. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா கிளாஸஸ் லெவலில் கிக் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ parallel எக்ஸிகியூஷன்ல ஒரு மெத்தட் ஸ்டார்ட் ஆகிடும். parallel அடுத்த கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திரும்பவும் ஒரே கிளாஸாக மெயின்டைன் பண்ண போகிறோம். என்னன்னா parallel execution 1. இந்த parallel execution 2ல இருக்கிற மெத்தட் திரும்பவும் மூவ் பண்ண போகிறோம். நான் ஏன்னு சொல்கிறேன். parallel execution 1லயே திரும்பவும் லான்ச் எட்ஜை நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 3 டெஸ்ட் மெத்தட் இருக்கு. சரியா? இப்போ நான் parallel ஈக்குவல் டு அகெயின் மெத்தட்ஸ்னே மாத்துறேன். இப்போ என்ன ஆகும்? 3 மெத்தடும் அட் அ டைம்ல ரன் ஆகும். கரெக்டா? ஸோ 3 மெத்தட் இருக்குல்ல, பரவாயில்ல. ஆனால் இதுவே 10 மெத்தட் இருக்குன்னா 10மே அட் அ டைம்ல ரன் ஆச்சுன்னா சிஸ்டம் ஸ்லோவாக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? 10மே ரன் ஆகிறதுக்கு பதிலாக அதை 5 ரன் பண்ண விரும்புகிறேன், இல்லை 3 ரன் பண்ண விரும்புகிறேன்னா அதான் என்னால் பண்ண முடியும் டெஸ்ட் என்ஜின் மூலமா. ஓகேவா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் த்ரெட் கவுண்ட். இதே சூட் டேக்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், த்ரெட் அப்படின்னு போட்டு செக் பண்ணீங்கன்னா த்ரெட் கவுண்ட்னு ஒன்று இருக்கும். ஈக்குவல் டு நான் 5ன்னு கொடுக்குறேன். ஆனால் இங்கே மொத்தமாகவே 3 டெஸ்ட் மெத்தட் தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 கொடுக்குறேன். சரியா? இப்போ த்ரெட் கவுண்ட் ஈக்குவல் டு 2 நான் என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஆனால் பேரலாக தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இப்போ இந்த கான்செப்டே பேரல் எக்ஸிக்யூஷன் தான். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறத 2 எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம். சரியா? ஃபர்ஸ்ட் 2 எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுக்கப்புறம் அடுத்த 2 எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த மாதிரி பேரலாக எடுக்கிறதையே மொத்த 10யும் அட் டைம்ல ரன் பண்ண விடாம ஒரு கண்ட்ரோல் பண்ணுது த்ரெட் கவுண்ட். சரியா? எத்தனை த்ரெட்டா ரன் பண்ணணும். ஸோ நம்ம கேஸ்ல இப்போ 2 கொடுத்துருக்கோம், மொத்தமே 3 தான் இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 முதல்ல ரன் பண்ணோம் பேரலா, அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்க்கும், ரிமைனிங் 1 தான் இருக்கு. ஸோ அது ரன் ஆகும். இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரன் as டெஸ்ட் என்ஜி சூட். பாருங்க, ஃபர்ஸ்ட் குரோம் எட்ஜும் ரன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா தான் ஃபயர்ஃபாக்ஸ் ரன் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது ஒரு மெத்தட் தான். சரியா? இதுவே நீங்கள் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த parallel எக்ஸிக்யூஷனில் சும்மா டம்மியாக 10 டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த த்ரெட் கவுண்ட் இருக்கு இல்லையா, இது 5 கொடுங்க. அப்போ அந்த 10ல் 5 ஃபர்ஸ்ட் பேரலாக ரன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 டெஸ்ட் மெத்தட் வந்து பேரலாக ரன் ஆக ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு விடுறேன். சூட் parallel ஈக்குவல் டு மெத்தட்ஸ் இருக்குல்ல, இதை டெஸ்ட் லெவலில் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இதில் சில கிளாஸஸை நம்ம மென்ஷன் பண்ணலாம், வேற சில கிளாஸஸை. ஸோ டெஸ்ட் கோர்ஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் கோர்ஸ்னு ஒரு டெஸ்ட் டேக் இருக்கு, அதுக்குள்ள நிறைய கிளாஸ் எழுதலாம். அதே மாதிரி டெஸ்ட் கோர்ஸ் 1ன்றது செகண்ட் டெஸ்ட் டேக், இதுக்குள்ள நிறைய கிளாஸஸ் எழுதலாம். ஸோ இந்த டெஸ்ட் லெவலில் நீங்கள் பேரலாக ரன் பண்ண விரும்புனீங்கன்னா அப்போ சூட்ல parallel ஈக்குவல் டு இன்ஸ்டெட் ஆஃப் மெத்தட்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட்ஸ் கொடுக்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சும்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.